மூலிகை பயிர் பாசிப்ளோரா சாகுபடி செய்து பயனடைந்த சேலம் மாவட்டம் தும்பல் கிராம வேளாண்மையாளர் சி சின்னமணி அவர்கள் தரும் யோசனைகள். நம்ம ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, அது இருக்குங்க. தென்னை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் பயிரிட்டு இருப்பேன். அதையும் பண்ணி வரோம். இப்போ வந்து பேசிப்ளோரா அதுவும் பண்ணுறேங்க. பேசிப்ளோரா அது இப்போ ஒரு 20 வருஷம் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு 3/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் பக்கம் போட்டிருக்கிறேன். அது கட்டிங்க நான் 40 நாளைக்கு ஒருக்கா பண்ணுறதுங்க. அது கேப் வழி 3 அடிக்கு ஒரு கேப் பாரு. அது இப்போ 20 வருஷம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாம் ஒரு 6 கட்டிங் பண்ணலாம், 6-7 கட்டிங் பண்ணிடலாம். அது முதல்ல போகிறது ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 2 டன்னு குப்பை போடணும், எருவு. ஒரு 2 கட்டிங் போடலாம். அப்புறம் விட்டு கூட அப்புறம் உரம் போடலாம், உரம் டிஏபி போடுவோம், செடியை வளர்த்து பொறுத்து. அது முதல்ல போட்டிங்கனாக்கா முதல்ல கட்டிங் பண்ணும்போது அந்த பச்சை இலையா இருக்குல்ல, தேலை, அது வந்து ஒரு ட்ரிப்புக்கு கட்டிங்க ஒரு டன்னு வரும் பச்சை தலை. அது 5 கிலோவுக்கு 1 கிலோ டெய் வரும். அது மிஷினில் கொடுத்து அப்படியே அதை இது பண்ணி கட் பண்ணி பேக் பண்ணிவிடுவோம். அது இங்கே வாங்கி சேலம் மாவட்டத்தில் இங்கே வாங்கிக்கிறாங்க, இங்கே உள்ளூர் வியாபாரி. கட்டிங்கி இப்படின்னா ஒரு டன்னு வரும் பச்சை இது. 2வது கட்டிங் 2 டன்னு வரும். 3வது கட்டிங் மேலே 3வது கட்டிங்க ஒரு 2 டன்னு 3 டன்னு கிட்ட வரும். நம்ம அந்த எருவு போடுறத பொறுத்து தண்ணி போடுறது. அது 4வது கட்டிங்கெல்லாம் ஒரு 5 டன்னு வந்துடும் பச்சை இது. அதான் கிலோவுக்கு 5 கிலோ போட்டிங்கனாக்கா 1 கிலோ ட்ரை வரும். அது பாருங்களேன், நம்மளுக்கு ட்ரிப்பு போனால் ஒரு 5 டன் எடுக்கிறோம். அப்போ 5 டன்னு போது 1 டன்னு ட்ரை வரும். 5 டன் எடுக்கும்போது 5 டன் நம்ம தலையை போட்டோம்னா 1 டன்னு ஆகுது. அப்போ கிலோ 100 ரூபாங்கும்போது நமக்கு அதே ஒரு வந்துடுது இல்லை, வந்துடுது. நம்ம மருந்து ஒன்றும் அடிக்க போதில்லை, மருந்து அடிக்க மாட்டோம். அப்புறம் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வந்தாங்க, மரவள்ளி வந்தாங்க. நான் ஒரு தொட்டி கட்டிருக்கேன், மீன் தொட்டி. காய்ச்சல் கட்டினேன். அதை பாட்டு மீன் குஞ்சு விடலாம்னு கேட்டாங்க. சரி, அதெல்லாம் பிள்ளைங்க வளர்த்தாருன்னா அப்புறம் அது கொஞ்சம் கொடுத்தாங்க. கட்டில் ஒரு 150, லோகு ஒரு 150, 4 குஞ்சு கொடுத்தாங்க, 400. இப்போ அது ஏன்னா அந்த கடல புண்ணாக்கு தவிடு எல்லாம் இப்படி தான் ஒன்றை விட்டு ஒரு நாள் போடுவோம். அது சாப்பிட்டு தான் தண்ணியை வெளியே காட்டு போடுறதுனால அதுவும் பரவாயில்ல. நான் நல்லா இருக்குது. அந்த மீன் குஞ்சுகள்லாம் அந்த போகிறதெல்லாம் நல்லா மற்ற நல்லா இருக்குது. அப்புறம் போட்டு வளர்த்தேன். அது ஒரு 6-7 மாதம் வந்துருச்சுங்க. ஒரு 1.5 கிலோ வந்துருச்சு. அது ஒரு கிலோ 250 ரூபா மேலே. அதை விஷம் வரும் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு உபயோகம் பண்ணிக்கும். பரவாயில்ல, நல்லா இது. ஒரு 6-7 மாதத்துலேயே அது ஒரு 40,000-50,000 ஆச்சு. பரவாயில்ல, விற்றுக்கிட்டோம். பரவாயில்ல, சொல்லுங்க, நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டோம். பரவாயில்ல, நமக்கு பெருசாக தீனி போடுறதில்ல. இப்போ கடல புண்ணாக்கு கொஞ்சம் அந்த தவிடெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு 2 ஒன்று போட்டால் போதும். மாடு சாணம் கொடுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் தண்ணியில் கொடுக்குறதில்ல. 6 மாதத்துலேயே ஒரு 1.5 கிலோ இல்லை 1.5 கிலோ வந்து பரவாயில்லையே. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சி சின்னமணி அவர்களை 08807887509 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.